ஆண்டவர் நாம மேன்மைப்படுவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்ல போகிறோம். நான் ஒவ்வொரு முறையும் பிரசங்கிக்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, ஆண்டவருடைய வார்த்தையிலே எவ்விதமான அல்லது எப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை என்னென்ன நன்மைகளெல்லாம் செய்து கொண்டு வரும் என்கிறத குறித்து சில வார்த்தைகளை சொல்லுவது உண்டு. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை ஜீவனானது, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உடையது. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே இல்லாதவைகளை உண்டாக்கி உருவாக்கி கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் தேவைகளை சந்திக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் சரீரத்துக்கு சுகத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பும். கர்த்தருடைய வார்த்தை சமாதானத்தை கொண்டு வரும். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை வாழ வைக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் அது கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அதற்கான பதில் எப்படி வருகும் என்றால் அது கர்த்தருடைய வார்த்தையாக வரும். ஒரு வீடு கேட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னா ஆண்டவர் அதற்கு பதிலை வார்த்தையினாலே அனுப்புவார். அந்த வார்த்தை வந்து உங்கள் ஜெபமாகிய அந்த வீட்டை கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல் ஒரு வாகனமோ அல்லது ஒரு ஐஸ்வர்யமோ அல்லது சில நன்மையான காரியங்களோ எதுவானாலும் அதர் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் வார்த்தையை தான் கொண்டு வருவார், வார்த்தையை தான் அனுப்புவார். இந்த உலகங்கள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, ஆண்டவர் வார்த்தையை தான் சொன்னார். வார்த்தை தான், வெளிச்சம் வேணும், சூரியன் வேணும், சந்திரன் வேணும். அதற்கு ஆண்டவர் என்ன செய்தார்? வார்த்தையை தான் சொன்னார். வார்த்தை சொன்ன உடனே சூரியன் உருவானது, உண்டானது, வெளிச்சத்தை கொண்டு வந்தது. சமுத்திரத்தில் மீன்கள் மச்சங்கள் வேண்டும், சகல அங்கே நீந்தும் அந்த ஜீவராசிகள்லாம் வேண்டும். ஆண்டவர் அதை எப்படி சிருஷ்டித்தார்? வார்த்தையை தான் சொன்னார், அவர்களெல்லாம் வந்தது. அதே போல ஊர்வன பரப்பன எல்லாமே வார்த்தைகளினால் தான் வந்தது, எல்லாமே வார்த்தையினால் தான் வந்தது. அப்போ உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை ஆண்டவர் எப்படி கொடுப்பாரு? வார்த்தையினால தான் கொடுப்பார். அந்த வார்த்தை எப்பொழுது கொடுப்பார்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்கள் வருகிற பொழுது தேவன் அவருடைய சபையில் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களுக்கு வந்து சேரும். ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்கிற இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு தலைப்பை கொண்டு வருகிறேன். நீங்கள் செய்தியை மிக நன்றாக அல்லது எளிமையாக புரிந்து கொள்வதற்கு வசதியாக இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை கொண்டு வருகிறேன். அது கர்த்தருடைய சபை என்பது. அதுதான் தலைப்பு, கர்த்தருடைய சபை என்பது. பொதுவாக சபை அப்படின்னா என்னன்னு கேட்டால், ஒவ்வொருத்தரும் அவர்கள் கற்றுக்கொண்ட, தெரிந்து கொண்ட, கேட்டுக்கொண்ட, பெற்றுக்கொண்ட பலவிதமான காரியங்களை சொல்லுவாங்க. ஆனால் வேதாகமத்தில் கர்த்தருடைய சபை அப்படின்றத சரித்திர வல்லுநர்களும் வேத ஆராய்ச்சியாளர்களும் அல்லது மூல மொழிபெயர்ப்பு வார்த்தைகளிலே உள்ள பிரகாரமாக எக்லீசியா என்று அழைப்பார்கள். எக்லீசியா அப்படின்ற அந்த வார்த்தையின் பதத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளியிலே அழைத்து கொண்டு வரப்பட்டவர்கள் அல்லது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த உலகத்தில் இருக்கிறோம், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த உலகத்தில் தம்முடைய சபையை வைக்கிறார். சபையை வைத்து தம்முடைய ஜனத்தை, தம்முடைய சித்தத்தில் இருக்கிறவர்களை அல்லது தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை, தம்மை விசுவாசிக்கிறவர்களை ஆண்டவர் பிரித்து எடுக்கிறார். எங்கிருந்து? உலகத்திலிருந்து. அநித்தியமான பாவம் நிறைந்த துன்மார்க்கமான அந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் பிரித்து எடுக்கிறார். நீங்களும் நானும் அப்படி கர்த்தராலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அதனால தான் இன்றைக்கு காலையில் ஆண்டவருடைய சபையில் நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. ஏதோ இதனால வந்தீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார், கர்த்தர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார். ஆகையினாலே வந்திருக்கிறீங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்களை ரட்சிக்கல, ஆண்டவர் உங்களை அழைக்கல, ஆண்டவர் உங்களை பிரித்தெடுக்கலைன்னா, இன்னைக்கு பாருங்க எத்தனையோ ஜனங்கள் நம்முடைய பட்டணத்தில் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, வீடுகளிலோ மற்ற காரியங்கள்லயோ இருக்கிறாங்க. அது போல நீங்களும் இருந்திருப்பீர்கள். உங்களுக்கும் இன்றைக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது, அலுவலர்கள் இருக்கிறது,
மற்ற காரியங்கள் இருக்கிறது, எதுவுமே இல்லைனாலும் ஒரு ஓய்வு எடுக்கலான்னு தேவை இருக்கிறது சரீரத்தில். ஆனாலும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு எழுந்து ஆயத்தமாகி நீங்க சபைக்கு வந்திருக்கிறீங்கன்னா ஏன் வந்திருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார். ஆகினாலே நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஆண்டோடைய ஆலயத்திற்கு நீங்க வந்திருக்கிறீங்க. ஒரு வசனம் இப்படி சொல்கிறது பாருங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் 12ஐயும் நான் வாசிக்கிறேன். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அந்த வசனம் தொடர்ந்து அப்படி மற்ற காரியங்களை நமக்கு போதிக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிற காரியம் என்னன்னா, முன்னே தேவனை அறியாமல், கர்த்தர் யார் என்று தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவனே தம்மை நமக்கு வெளிப்படுத்தி அவரே அவருடைய சரீரமாகிய சபையிலே உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். உங்களை ஆண்டவர் கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. ஒருவேளை ஆண்டவர்லாம் கூட்டிட்டு வரல, நானா தான் வந்தேன், அல்லது இந்த அருமையான சகோதரி எனக்கு அழைச்சிட்டு வந்தாங்க, இந்த பிரதர் என்னை கூப்பிட்டாரு, ஸோ ஆகியனால வந்தேன், அல்லது எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது அதுக்காக வந்தேன், அல்லது என்னுடைய சரீர சுகம் வேணும் அதுக்காக வந்தேன், என் கடன் பிரச்சனை மாறணும் அதுக்காக வந்தேன், அவங்க சொன்னாங்க இங்கே போனால் ஜெபம் பண்ணுவாங்க நல்லாயிரும் பிரச்சனை சரியாயிரும் அதுக்காக வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் உண்மைதான், மாற்றமில்லை. ஆனால் அப்படி அந்த வழியில் கர்த்தர் தான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். நீங்கள் வந்த வழிகள் வேறு விதமாக இருக்கலாம், வந்த காரியங்கள் வேறு காரியமாக இருக்கலாம், ஆனால் இது எல்லாவற்றையும் பயன்படுத்தி கர்த்தர் தான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தான் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கே ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவர்களை, தாம் அழைத்தவர்களை, தாம் தெரிந்து கொண்டவர்களை அவர் என்ன செய்கிறார்? வேதம் சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுற எல்லாரையும் ஆண்டவர் எங்கே கொண்டு வந்திருக்கிறாரு? சபையில சேர்த்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, இன்னும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள், இன்னமும் ரட்சிப்பின் அனுபவத்தில் வரப்போகிறீர்கள். ஆகினாலே ஆண்டவர் தான் உங்களை என்ன செய்திருக்கிறார்? சபையிலே கொண்டு வந்திருக்கிறார். அப்ப இந்த சபை அப்படின்றது எப்படிப்பட்டது? இந்த சபைன்றது எந்த விதமான காரியத்தை உள்ளடக்கியது, அல்லது என்ன விதமான ஆசீர்வாதங்களை நன்மைகளை உள்ளடக்கியது, அதை தான் இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். பலர் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சபைக்கு வர்றோம் எதுக்குன்னா பிள்ளைக்கு நாளைக்கு கல்யாணம் முடிக்கணும், சபையில் தானே முடிச்சாகணும், பாஸ்டர் தானே வந்து பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க, நாளைக்கு இருக்கிற வரைக்கும் ஓகே, நாளைக்கு மறிச்சிட்டா இறந்துட்டா கல்ற வேணும்ல, எங்கே போகிறது, சபையில் இருந்தால் தானே கல்ற கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சபையில் இருக்கிறாங்க. இன்னும் சிலர், ஐயோ நம்ம வீட்டில் நல்லது கெட்டதுக்கெல்லாம் பாஸ்டர் தானே வந்து பண்ணணும், சபையில் இருந்து தானே வரணும், கர்த்தருடைய சார்பில் யாராவது வரணும் இல்லையா, நம்ம இப்படி இருந்தால் எங்கேயாவது ஒரு சபையில் இருந்தால் தானே பாஸ்டர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வர்றாங்க. அருமையானவர்களே, இவை எல்லாமே சபையில் கிடைக்கிறது, கர்த்தர் போதகர் மூலமாக கொண்டு வந்து தருகிறார். ஆனால் இப்படிப்பட்ட காரியத்திற்காக நம்ம சபைக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. சபையில் வந்து திருமண காரியங்கள் வசதிகள் இருக்கிறது, சபையில் வந்து கல்லறை வசதிகள் இருக்கிறது, சபையில் மற்ற எல்லா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நம்ம இதுக்காக வரக்கூடாது பாருங்க. அப்ப சபை என்பது என்ன, சபையை ஆண்டவர் எப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு அப்படின்ற அதை குறிச்ச ஒரு சில வேத வசனங்களை நன்றாக அறிந்து கொண்டு அதன் பிரகாரமாக அதில் இருக்கிற காரியங்களை விசுவாசித்து நாம சபையில் அங்க வைக்கிற பாருங்க, அதுதான் நம்ம வாழ்க்கையில நன்மையை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அதுதான் நம்ம வாழ்க்கையில உயர்வை கொண்டு வரும். சரி, இந்த வேலையில மிக சுருக்கமாக ஒரு 5 காரியங்களை, சபை அப்படின்றது எப்படிப்பட்டது, சபை வந்து என்ன விதமாக இருக்கிறது அப்படின்றத வேதாகமத்திலிருந்து எளிமையாக
சுருக்கமாக ஒரு 5 குறிப்புகளை நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். இறுதியாக ஜெபம் பண்ண போகிறேன். முதலாவது, இந்த சபை அப்படின்றது எப்படிப்பட்டதுன்னா, நோவாவினுடைய காலத்திலே ஒரு பேழையை செய்தாரே, ஆண்டவர் ஒரு பேழையை உண்டு பண்ணினாரே, அந்த பேழைக்கு ஒப்பானது, அந்த பேழையை போன்றதுதான் சபை. அதாவது நோவாவினுடைய பேழையை போன்றதுதான் சபை. சரி, நோவாவினுடைய பேழையை குறித்து என்ன வேதம் சொல்லுகிறது, அல்லது அங்கே என்ன நிகழ்ச்சிகள் காரியங்கள்லாம் இருந்திருக்கிறது அப்படின்னா, நோவாவினுடைய நாட்கள் ஜனங்கள் எல்லாம் பொல்லாதவர்களாக, துன்மார்க்கர்களாக, தேவனுக்கு எதிரானவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. சில வேத வசனங்களை வாசிப்பீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசலமாயிருந்தது. அதாவது என்னன்னா, நோவாவுடைய காலத்துல ஜனங்கள் பூமியில பெருத்து நிறைந்திருந்தாங்க. ஆனா எல்லாரும் துன்மார்க்கரா மாறிட்டாங்க. தேவனுக்கு எதிராளிகளா, தேவனோடு கூட போராடுகிறவர்களாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக, அவங்க தங்களுடைய சரீரத்தின் இச்சைகளை நிறைவேற்றும் விதமாக அவங்க துன்மார்க்கமா வாழ்றாங்க. ஆண்டவர் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர், கிருபை கொடுக்கிறவர். ஆனாலும் இவனுடைய துன்மார்க்கம் பெருகினபடினாலே தேவன் இந்த பூமியை அழிக்க விரும்புகிறார், இந்த ஜனத்தை எல்லாம் அழிக்க விரும்புகிறார். அந்த அளவுக்கு இவருடைய துன்மார்க்கம் பெருகிறது. ஆனா அதுல நோவா நீதிமானா இருக்கிறார், உத்தமனா இருக்கிறார். 9வது வசனம், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இவ்வளவு துன்மார்க்கம் நிறைந்த உலகத்துல நோவா ஒரு மனுஷன், அவனுடைய வீட்டார் நீதிமானா, உத்தமனா, கர்த்தரோடு கூட தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ஆகினாலே நோவாவை ஆண்டவர் அழிக்க விரும்பல. நோவாவையும் இந்த துன்மார்க்கரோடு அழிக்க விரும்பல. நோவாவை காப்பாற்ற விரும்புகிறார், அழிவிலிருந்து காப்பாற்ற விரும்புகிறார். நோவாவை மட்டுமல்ல, அவன் குடும்பத்தையும் காப்பாற்ற விரும்புகிறார். ஆகையினாலே வரப்போகிற அழிவுக்கு நோவா தப்பும்படிக்கு, அழிவை எப்படி ஆண்டவர் கொடுக்க போறாரோ, ஜலப்பிரளயத்தை உண்டு பண்ணி ஜலத்தினாலே இந்த பூமியை அழிக்க விரும்புகிறாரு. ஸோ ஆகினாலே இவங்களை காப்பாற்றுகிறதுக்காக ஒரு பேழையை ஏற்படுத்த சொல்றார். நோவா ஒரு பேழையை கட்டுறாரு. ஆண்டவரே சொன்னார் பாருங்க 14வது வசனத்துல, நோவா நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக்க கீழ்பூச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அளவுகள் எல்லாம் ஆண்டவர் தொடர்ந்து சொல்லிட்டே வர்றாரு. இப்போ ஒரு பெரிய பேழையை உண்டு பண்றாரு. பாருங்க, நோவா காலத்துல இப்படிப்பட்ட பேழை எங்கேயுமே இல்லை. அந்த பேழை பாருங்க எவ்வளவு பெருசுனா, பேழையின் நீளம் 300 முழம், அதன் அகலம் 50 முழம், அதன் உயரம் 30 முழமாய் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த 50, 300, 30 இந்த அளவுகள்லாம் ஒன்று காரியத்தை வெளிப்படுத்துகிறது. அது என்னன்னா, ஒரு மனிதனுடைய சரீரத்தின் ஒரு அமைப்பின் அளவை அது நமக்கு காமிக்கிறது. அப்ப நோவானுடைய பேழை அப்படின்றத பார்த்தா ஒரு மனிதனுடைய சரீரம் அப்படின்னு சொல்லலாம். நோவானுடைய பேழைக்கு ஒப்பாகத்தான் சபை இருக்குது. இந்த சபை கிறிஸ்துவனுடைய சரீரமா இருக்கிறது. இப்ப ஆண்டவர் இவங்களை பேழை உண்டு பண்ண சொல்லி பேழைக்குள்ள கொண்டு வர்றாரு. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வானத்தின் மதகுகளை திறக்கிறாரு. நீங்க வாசிப்பீங்கன்னா 10வது வசனம் 7வது அதிகாரம் 10ல, 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷத்தில் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியில அந்நாளில தானே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல்
பெருமழை பெய்தது. 40 நாள் வானத்தின் மதகுகளை திறந்து ஆண்டவர் மழையை கொட்டுறாரு. பூமியெல்லாம் சமுத்திரத்தினால் நிரம்பிருச்சு. இப்ப பேலை மிதக்குது. இதுல ஒரு காரியத்தை பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. நோவாவினுடைய அந்த நிலைப்பாடை பாருங்க. நோவா அந்த பேலையை உண்டு பண்ண சொல்லும் பொழுது நோவாவுக்கே பெரிய ஆச்சரியம் தான். ஆனா ஆண்டோட வார்த்தை கேட்டு பேலையை உண்டு பண்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் பிரசங்கம் பண்றாரு, மக்களுக்கெல்லாம் சொல்றாரு, அழிவு வரப்போகுது, தேவன் இந்த பூமியை அழிக்க போறாரு, நீங்கெல்லாம் மனம் திரும்புங்க, பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க, நீங்க வாங்க, சபைக்கு வாங்க, ஆண்டவரை தேடுங்க, துன்மார்க்கமான வழியிலிருந்து விடுங்க அப்படின்னா யாருமே கேட்கல. இவரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, யாருமே கேட்கல. இன்னைக்கு பாருங்க, நாம எல்லாருமே மற்றவர்களுக்கு உபதேசம் பண்றோம், சர்ச்சுக்கு வாங்க, உலகத்தில் அழிவு வரப்போகுது, இந்த பூமி அக்கினிக்கு இறகாக வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த பூமி நிரந்தரமாக இருக்க போவது கிடையாது, இது ஒரு நாள் வெந்து உருகி அழிந்து சாம்பலாகி போய்விடும், ஆகையினாலே நீங்க வரப்போகிற அழிவுக்கு தப்புவிக்கும்படிக்கு நீங்க வாங்க, கர்த்தரை தேடுங்க, சபைக்கு வாங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன நோவா நீங்க சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல, பேலையா மழையா அழிவா என்ன புரியுது, ஒண்ணுமே புரியல. நோவா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, பேலையை கட்டிக்கிட்டு இருக்கிறியா? அப்படிதான் நோவாவை பார்த்து அந்த ஜனங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஊழியம் செய்யறவங்களை பார்த்து இன்னைக்கு அநேகர் அப்படிதான் சொல்றாங்க. மழையா, நோவாவினுடைய காலத்துல மழை, அதுக்கு முன்னாடி மழைன்னு ஒண்ணுமே கிடையாது. தண்ணி பூமியில இருந்து வரும், துறவுல இருந்து வரும், பூமியில பனி பெய்யும், பனியின் மூலமா தான் தண்ணீர், அந்த ஈரப்பதம் விவசாயத்துக்கு எல்லாமே கிடைக்குது. மழை அப்படின்னா, மழைன்னா என்னங்க, மழைன்னா வானத்துல இருந்து, வானத்துல இருந்தா இங்க இருந்தா அது எப்படி வரும்? அப்படிதான் இருந்தாங்க, யாரும் நம்பல. இன்னைக்கு அப்படிதான். ஆண்டவராகி இயேசுதான் ஆண்டவர், கடவுள், தெய்வம், அவர் தான் பூமியை உண்டாக்கினார்னா அப்படியா, எப்படி, எனக்கு காமி, ஏதாவது ப்ரூஃப் பண்ணு அப்படின்றாங்க. ஆனா வந்தது அழிவு வந்தது. ஆனா பேலைக்குள்ள இருந்தவங்க காப்பாற்றப்பட்டுட்டாங்க. நீங்க பேலைக்குள்ள வந்துட்டீங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டியது இன்னும் மற்றவங்களுக்கு சொல்லணும், நான் வந்துட்டேன், நான் காப்பாற்றப்பட்டுட்டேன், நான் இப்ப சேஃப் ஜோன்ல இருக்கிறேன். கிடையாது பாருங்க, அப்படி இருந்துடக்கூடாது. இன்னும் எத்தனையோ பேர் வெளியில இருக்கிறாங்க, கர்த்தரை அறியாம தெரியாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லணும், அவங்களுக்கு சொல்லணும். சரி, இப்ப பேலைக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணாரு, நோவாவையும் அவனுடைய வீட்டார் 7 பேர், மொத்தம் 8 பேர் உள்ள வந்தாச்சு. ஆனா அவங்க மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற சுத்தமான மிருகங்கள், அப்புறம் அசுத்தமான மிருகங்கள் எல்லாத்தையும் ஜோடோடு ஜோடாக உள்ள ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். இப்போ நோவாவுக்கு இன்னொரு வேலை, ஒரு வேலை பேலையை உண்டு பண்ணணும், அப்புறம் பிரசங்கம் பண்ணணும், அப்புறம் மழை வந்ததுக்கு அப்புறம் பேலைக்குள்ள நோவா இருந்து நோவாவுக்கு இன்னொரு வேலை இருக்குது. என்னன்னா, இந்த எல்லா மிருகங்களையும் பராமரிக்கணும். பாருங்க, அது சாதாரண விஷயம் இல்லை. எல்லா மிருகத்தையும் பராமரிக்கிறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும், ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். ஆமாவா, பார்த்தீங்களா? இப்போ புலி சிங்கம் இருக்குதுன்னா மானும் அங்கே தான் இருக்கும். புலி சிங்கத்திட்ட இருந்து மானம் என்ன பண்ணணும்? ஆமாவா, ஆமாவா, பாதுகாக்கணும். சரி, பேலைக்குள்ள மரங்கொத்தி பறவை எல்லாம் இருந்திருக்கும். மரங்கொத்தி பறவை என்ன செய்யும்? மரத்தை பார்த்தா கொத்த ஆரம்பிக்கும். அப்ப பேலை மரத்துல தான் செஞ்சிருக்குது. பேலைய மரத்தை கொத்தனா என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்க? தண்ணி உள்ள வந்துடும். தண்ணி உள்ள வந்துச்சுன்னா பேலையே கவுந்து அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். இப்ப இதெல்லாம் பாதுகாக்கணும். யார்? நோவா பாஸ்டர். இதெல்லாம் என்ன செய்யணும்? பாஸ்டர் நோவா வந்து பேலைக்குள்ள இருக்கிற ஜீவராசிகள்லாம் என்ன செய்யணும்? ஆமா, எல்லாத்துக்கும் ஆகாரம் கொடுக்கணும். அதே சமயத்தில் ஒவ்வொன்றையும் என்ன செய்யணும்? அவரு பாதுகாக்கணும். அப்புறம் இந்த எலியெல்லாம் இருக்கும் பாருங்க, எலியினுடைய வேலை என்ன சொல்லுங்க பார்க்கலங்க? அப்படியே எல்லாத்தையும் வங்கு பறிச்சு நோண்டி என்ன பண்ணிடும்? அவ்வளோதான், ஒரு வழி பண்ணிடுமா. ஆமாம்மா. அப்புறம் அதெல்லாம் அது பண்ணாதபடிக்கு என்ன செய்யணும்? எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குவாருங்க. ஆண்டவர் பார்ப்பாரா? அதை பார்க்க சொல்லி தான் நோவாவை வச்சிருக்கிறாரு. நோவா என்ன பண்ண போறாருன்னு ஆண்டவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நோவா பாஸ்டருடைய வேலை. இப்போ சர்ச்சிலையும் அப்படிதான் இருக்குது பாருங்க, பாஸ்டரோட வேலை.
உங்களை பராமரிக்கிற வேலை தான் பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் இருப்பாங்க இல்லையா? அவங்கவுங்களும் அவங்கவுங்களுக்கு ஏற்றமா அப்படி தான் வயதானவர்களை அதுக்கேற்ற மாதிரி அவங்கள நடத்தணும், வாலிபர்களை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடத்தணும், சிறு பிள்ளைகளை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடத்தணும், வியாதியோடு இருக்கிறவங்கள அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடத்தணும், நல்ல பலனுள்ள பலசாலிகளாக இருக்கிறவங்கள, பலவான் கையில் இருக்கிறவங்கள போல இருக்கிறவங்கள அதுக்கேற்ற மாதிரி நடத்தணும், முதியோர்களை அப்படி நடத்தணும், விதவைகளை அதுக்கேற்ற மாதிரி நடத்தணும். பாஸ்டர் நோவாவுக்கு அதான் வேலை, இங்கேயும் எங்களுக்கு அப்படி தான் வேலை இருக்குது பாருங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் சபைக்குள்ளே இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு அழிவிலிருந்து பாதுகாப்பு. ஆமேன். நீங்கள் சபைக்குள்ளே இருக்கிறீங்கன்னா பேலைக்குள்ளே இருக்கிறீங்க. ஆமேன். அப்போ இந்த சபை அப்படின்றது நோவாவுடைய பேலைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் என்னாலும் சபையில் தான் இருக்கணும். அப்போ தான் கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகும். அழிவிலிருந்து நீங்கள் என்ன செய்யப்படுவீங்க? பாதுகாக்கப்படுவீங்க. ஆமென். ஒரு பெருமழை பெஞ்ச மாதிரி ஒரு அழிவு வரப்போகிறது. அந்த அழிவிலிருந்து நீங்களும் நானும் என்ன செய்யப்படுவோம்? பாதுகாக்கப்படுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, இரண்டாவதாக இந்த சபை அப்படின்றது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஈசாக்குக்கு ஒரு வயல் நிலம் இருந்தது இல்லையா? விளை நிலம் இருந்தது இல்லையா? அந்த வயல் நிலம், அந்த விளை நிலம் போன்றது தான் இந்த சபை. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் வாசிப்போமா? ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தி இழந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தார்கள் அப்படின்னு பாருங்க. ஈசாக்குக்கு ஒரு வயல் நிலம் இருந்தது. ஆக்சுவலா ஈசாக்கு நாட்கள்ல ஒரு பஞ்சம் ஆபிரகாம் நாட்கள்ல வந்த மாதிரியே வந்துச்சு. ஈசாக்கு ஐடியா பண்ணாரு, ஆபிரகாம் தன்னுடைய பஞ்ச நாட்கள்ல எகிப்துக்கு போன மாதிரி நாமளும் எகிப்துக்கு போயிடலான்னு பிளான் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாரு? நேரா ஈசாக்குக்கு தரிசனமாகி, ஈசாக்கு நீ எகிப்துக்கு போகாத, நீ இங்கேயே இரு, இந்த தேசத்திலே குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என் நாமத்துக்கு கீழ்ப்படிந்து என் கற்பனைகளெல்லாம் கை கொண்டதுனால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ட்டாரு. இப்ப இந்த தேசத்திலே வாசம் பண்ணு யார் சொன்னா? ஈசாக்குக்கு கர்த்தர் சொன்னாரு. அப்ப அந்த தேசத்துல வாசம் பண்ண ஈசாக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல ஈசாக்குக்கு ஒரு வயல் நிலத்தையும் வியலை நிலத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்களை பார்த்து நீங்க இங்கே இருங்கப்பா, இந்த ஆலயத்திலே இருங்கப்பா. சிலர்லாம் அங்கங்கே போயிடலாமா, அங்கிட்டு போகலாமா, இங்கிட்டு போகலாமான்னு மனசுக்குள்ள பிரயாசப்பட்டாலும் விருப்பப்பட்டாலும் கர்த்தர் என்ன பண்றாரு? மகனே மகளே நீ இங்கே இரு, இங்கே இருன்னு சொல்றாரு. ஆண்டவர் வச்சிருக்கிறதுனால தானே இங்க இருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்க? யாருக்காகவாத இருக்கிறீங்களா? பாஸ்டுக்காக இங்க இருக்கீங்களா? அல்லது சபை பக்கத்தில் இருக்குது அப்படின்றதுக்காக இருக்கிறீங்களா? இல்லை இங்கே கலர் கலராக லைட் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதுக்காக இருக்கிறீங்களா? இல்லை இந்த சபையில் ஏசி தான் இருக்குது, ஏசியில் அதுதான் எனக்கு நல்லா இருக்குது அதுக்காக இருக்கிறீங்களா? ஏசிக்காக இருக்கிறீங்களா? இந்த சபையில் கலர் கலர் லைட் இருக்குது அதுக்காக இருக்கிறீங்களா? இல்லை இந்த பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக இருக்கிறீங்களா? கிடையாது. பாருங்க, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இருக்கிற வசதிகள் அவ்வளவுதான். ஆனா அதுக்காக இருக்கல, கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் இங்க வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் இங்க இருந்திருக்கிறாரு. அப்ப இந்த இடம் இங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற வயல் நிலம் தான் சபை. ஈசாக்கு இப்ப என்ன பண்றாருன்னா இதுல விதை விதைக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க கூட என்ன சில காரியங்களை சொல்லணும், ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை. ஈசாக்க ஆண்டவரை எகிப்துக்கு போக அனுமதிக்கல, ஆனா ஆபிரகாம் அனுமதிச்சுட்டாரு. ஈசாக்கு அனுமதிக்கல. ஏன் ஈசாக்கு அனுமதிக்கலன்னா, ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக பலியாக செலுத்தப்பட்ட பலியாக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறாரு. ஆபிரகாம் அப்படி கிடையாது. ஆகையினாலே பூர்ண பலியாகிய ஈசாக்கு பாவமும் அனித்தியமாய் இருக்கிற அந்த எகிப்துக்குள்ள போறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கல. சரி, அது நம்முடைய பிரசங்கம் அல்ல. இப்ப ஈசாக்கு என்ன பண்றாரு? விதை விதைக்க ஆரம்பிக்கிறாரு. விதை விதை சொன்ன கர்த்தர்
100 மடங்கு விளைய பண்ணார். இப்ப பாருங்க, இந்த சபை தான் ஈசாக்கினுடைய வயல் நிலம். இங்கேயும் ஒரு வேலை நடக்குது. என்ன வேலைன்னா விதைக்கிற நிலம் நடார். இங்க என்ன நடக்குதுங்க? ஆண்டவர் இங்க வச்சிருக்காரா? ஈசாக்கு அங்க வச்சாரா? வச்சோன்னு ஈசாக்கு என்ன பண்ணார்? 3 நேரமும் படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு இருந்தாரா? இல்ல பாருங்க, அங்க ஒரு வேலையை செய்யறாரு. என்ன வேலை? விதைக்கிற வேலையை செய்யறாரு. இங்கேயும் ஒரு வேலை இருக்குது. ஒவ்வொரு வாரமும் நாம வர்றப்ப இங்க பாஸ்டரும் ஒரு வேலை செய்யறாங்க, நீங்களும் ஒரு வேலை செய்றீங்க, நம்ம எல்லாரும் வேலை செய்யறோம். என்ன வேலை செய்யறோம்? ஈசாக்கு செஞ்ச அதே வேலை. என்ன வேலை ஈசாக்கு செஞ்சாரு? விதைச்சாரு. இங்கே விதைக்கிறோம். இங்க பாஸ்டர்ஸ் என்ன செய்யறாங்க? விதைக்கிறாங்க. எந்த விதைய விதைக்கிறாங்க பாருங்க? இந்த விதைய விதைக்கிறாங்க. இந்த விதைய விதைக்கிறாங்க. வசனத்தை விதைக்கிறோம். நாங்க வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை விதைக்கிறோம். வசனத்துல சமாதானம் இருக்கு, சமாதானத்தை விதைக்கிறோம். வசனத்துல ஐஸ்வர்யம் இருக்குது, ஐஸ்வர்யத்தை விதைக்கிறோம். வசனத்துல செழிப்பு இருக்குது, செழிப்பை விதைக்கிறோம். நாங்க விதைக்கிறோம், வார விதைக்கிறோம். ஆனா பாருங்க, ஈசாக்கினுடைய அந்த விளைநிலம் சில நீங்க பாத்தீங்கன்னா அது பஞ்சகாலமா இருக்குது. அந்த நிலத்துல ஈரப்பதமே இல்லை, தண்ணியே இல்லை. ஏன்னா பஞ்சம் இல்லை, தண்ணி இல்லைல்ல. அது வெடித்து காஞ்சு கல்லு மாதிரி கிடக்குது அந்த நிலம். ஆனாலும் ஈசாக்கு அதுல விசுவாசத்தோடு பலத்தோடு ஆண்டவரை நம்பி சார்ந்து விதைக்கிறாரு. நாங்களும் பல நேரத்தில் பிரசங்கத்தை அது மாதிரி தான் பண்றோம். ஈசாக்கு விதைச்ச மாதிரி சில நேரத்தில் பார்த்தா வயல் நிலம் அப்படிதான் வறண்டு இருக்குது, காஞ்சுதான் இருக்குது. வயல் நிலம் எதை சொல்றேன்? நான் உங்களை தான் சொல்றேன். நீங்க பிரசங்கத்தை கவனிச்சாலும் பிரசங்கத்தை கவனிக்கலைனாலும் ஈசாக்கு இல்ல, நிலம் காஞ்சிருக்குது, நிலம் வெடிச்சிருக்குது, அங்க ஈரப்பதமே இல்ல, நான் விதைக்கல அப்படின்ட்டு இல்ல. அவன் போய் விதைக்கிறான். நாங்களும் அப்படிதான் விதைக்கிறோம். நீங்க பிரசங்கத்தை நல்லா ஊர்ந்து கவனிச்சாலும் நாங்க உற்சாகமா விதைக்கிறோம். நீங்க பிரசங்கத்தை கவனிக்கலைனாலும் நாங்க விதைக்கிறோம். இவங்க நல்லா கவனிக்கிறாங்க, அவங்க நல்லா கவனிக்கல, அப்ப இவங்களுக்கு மட்டும் பேசுறோம் அப்படின்னு கிடையாது. எல்லாருக்கும் பேசுறோம். நாங்க விசுவாசத்தோடு பேசுறோம், ஆசீர்வாதத்தை பேசுறோம். ஆமா, இவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். சமாதானத்தை பேசுறோம். ஆமா, இவங்க வாழ்க்கையில சமாதானம் வரும். விடுதலையை பேசுறோம். ஆமா, இவங்க வாழ்க்கையில விடுதலை வரும். என்னங்க பிரசங்கத்தை கவனிக்கவே மாட்டேன்றாங்க. சரி, ஜபத்தை பண்ணி முடிச்சிருவோம், சரி மீதி அடுத்த வாரம் பண்ணுவோம், அப்படி நாங்க முடிக்கிறது இல்ல. நல்லா கவனிக்க. திரும்பவும் சொல்றேன், நீங்க பிரசங்கத்தை கவனிச்சாலும் கவனிக்கலன்னா நாங்க உற்சாகமா பிரசங்கம் பண்றோம், வார பிரசங்கம் பண்றோம், உற்சாகமா பிரசங்கம் பண்றோம். சில நேரத்தில் ஐயோ இவரா, ஐயோ இந்த பிரசங்கமா, இவர் நல்லா தான் பிரசங்கம் பண்ணுவாரு, ஆனா இன்னைக்கு சொதப்பிட்டாருப்பா, இன்னைக்கு இழுத்துட்டாருப்பா, இன்னைக்கு ஐயோ என்னால் நீ எப்படித்தான் பிரசங்கத்தை கேட்டியே, அப்படி நீங்க ஒருவேளை மைண்ட் செட்ல இருந்தாலும் நாங்க என்ன செய்யறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை உற்சாகமா போதிக்கிறோம், பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்க இந்த வசனத்தை கேட்டுட்டு அங்க ரோட்டுக்கு போகும்போதே கூட இந்த பிரசங்கத்தை மறந்துடுவீங்க. அப்படின்னு எங்களுக்குள்ள என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பிரசங்கம் அவங்க வார்த்தை வாழ்க்கையில் போகட்டும், இந்த வார்த்தையோடு போகட்டும், இந்த வார்த்தையோடு அவங்க வீட்டுக்கு போகட்டும், இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவங்க வேலை ஸ்தலத்துக்கு போகட்டும், இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு குடும்பத்துக்கு போகட்டும், அவங்களுக்கு மறந்து போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நினைப்பூட்டுவாரு. ஏன்னா விதைக்கிற வேலை மட்டும்தான் எங்க வேலை, விளைய செய்கிறது கர்த்தருடைய வேலை. ஆமென், அல்லேலூயா. நாங்க விதைக்கிறோம், கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? நிறைய பேர் இந்த சபையில் வந்ததுனால எத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீங்க, எத்தனை நன்மையை பெற்றிருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கை இந்த சபைக்கு வந்த நாட்களில் ஒருவேளை ஈசாக்கினுடைய அந்த வயல் நிலம் இருந்த மாதிரி அங்கே காஞ்சு போய் ஈரப்பதமே இல்லாமல் பாலமாக வெடிச்சு போன மாதிரி, ஐயோ நான் அந்த பிரச்சனையோடு தான் வந்தேன், இந்த தேவையோடு தான் வந்தேன், இந்த கண்ணீரோடு தான் வந்தேன், கர்த்தர் சபைக்கு வந்ததுனால என்ன ஆசீர்வதிச்சார், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், என் பிரச்சனை மாறிடுச்சு, எனக்கு சுகம் வந்திருக்குது, பலன் வந்திருக்கு, என் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கேன், இந்த ஒரு வீட்டை வாங்கி இருக்கிறேன், இந்த ஒரு வாகனத்தை வாங்கினேன். நாங்கள் விதைக்கிறோம், விசுவாசத்தோடு விதைக்கிறோம். இந்த சபை ஈசாக்கினுடைய வயல் நிலம். சரி, நாங்கள் மட்டும் விதைக்கிறோம், நாம எல்லாரும் சேர்ந்து விதைக்கிறோம். நீங்களும் விதைக்கிறீங்க. கவரில் போட்டு காணிக்கையும் தசமா பாகத்தையும் இங்கே விதைக்கிறீங்க. ஆண்டவர் உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆமா சொல்லுங்க, ஆமாவா? நீங்க விதைக்கிறீங்க இல்லையா? ஒவ்வொரு முறையும் வந்துட்டு என்ன செய்றீங்க? கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதத்திலிருந்து
தசம பாகத்தை நான் விதைக்கிறேன், பொருத்தனை காணிக்கை விதைக்கிறேன், ஸ்தோத்திர காணிக்கை விதைக்கிறேன். நீங்கள் விதைக்கிறீங்க, நீங்கள் விதைக்கிறதுல பலன் இல்லாமல் போகுதா? இல்லை, பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு பலனை கொண்டு வருகிறார். ஆமென். இந்த ஸ்தலம் ஈசாக்கினுடைய வயல் நிலம். ஆமென் சொல்லுங்க. விதையில அறுவடையில் 100 மடங்கு தான் பலன் வரும். வெளியில் 1000 இடம் இருக்குது, அங்கே மழை இல்லை, அங்கே விளைச்சல் வராது. ஆனால் ஈசாக்குடைய வயல் நிலம் பஞ்ச காலத்திலையும் மழை இல்லாத தண்ணீர் இல்லாத போலும் இங்கே விளைச்சல் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதே சமயத்தில் நீங்கள் ஒவ்வொரு முறை கர்த்தருக்கு கொடுக்கிற பொழுதும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, மூன்றாவதாக இந்த சபை எப்படிப்பட்டது தெரியுங்களா? நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கணும். அது எங்கே இருக்குதுன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் இருக்குது. இந்த திருச்சபை, இந்த சபை இது எப்படிப்பட்டதுன்னா, யாக்கோப்புக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் ஒரு ஏணியை வைக்கப்பட்டதை காண்பித்தாரே, அதற்கு முன்பதாக ஒரு கல்லை எடுத்து தலையில் வைத்து அவன் படுத்திருந்தானே, அந்த ஸ்தலத்துக்கு ஒப்பானது பெத்தேல் ஆனது இந்த ஸ்தலம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். யாக்கோப்பு ஏசாவின் இடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுட்டு அவன் பின்பதாக ஈசாக்குனால வழி அனுப்பப்படுறான். அப்ப அவன் ஒரு இடத்திற்கு வந்து, 11வது வசனம், ஒரு இடத்துல அவன் வந்து சூரியன் அஸ்தமித்தபடினாலே அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர்களும் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். பின்னாளிலே இந்த இடத்திற்கு பெத்தேல் என்று அவன் பெயர் வைத்தான். பாருங்க, இந்த ஸ்தலமும் வானத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஏணி. இந்த ஸ்தலம் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருக்கிற ஸ்தலம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வந்து அமர்ந்திருக்கிற இடம் பாருங்க. அந்த வசந்த வாசம் பார்த்தீங்களா? ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடினாலே அங்கே ராத்தங்கி. உங்களுக்கு இந்த பட்டணத்தில் எத்தனையோ இடம் இருக்குது. உங்களுக்கு சொந்த வீடு, வாடகை வீடு இருக்குது, சொந்தக்காரவங்க உறவினர்கள் வீடெல்லாம் எல்லா இடமும் இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீங்க? கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய வீட்டில் தான் தங்கி இருக்கிறீங்க. இந்த ஸ்தலத்தில் இருந்து பரத்திற்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏணினா அப்படியே 2 குச்சி வச்சு நடுவில் கட்டையெல்லாம் வச்சுருப்பாங்களே, அது கிடையாது. படிக்கட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த படிக்கட்டுகளில் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருக்கிறார்கள். அப்ப என்ன நடக்குது? ஆண்டவர் யாக்கோப்போடு கூட பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். உனக்கு சொன்னதை செய்து முடிக்க வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு தத்தங்களை ஆண்டவர் யாக்கோப்புக்கு கொடுக்கிறார். இந்த ஸ்தலம் வாக்கு தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஸ்தலம். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கும் உங்க சந்ததிகளுக்கும் வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரிக்கிற இடம்தான், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற இடம்தான் இந்த ஸ்தலம். இது பெத்தேல். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிற இடம், தேவதூதர்கள் ஏறுவது இறங்குவதுமாய் இருக்கிற இடம். அப்ப இங்க என்ன உங்களுக்கு கிடைக்கிறது? எப்படின்னா வாக்கு தத்தங்கள் கிடைக்கிறது. கிடைக்குதா? இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கிறதா? அவ்வளவுதானா? இல்ல, ஆண்டவர் வாக்கு தத்தங்களை திரும்ப திரும்ப உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. வாக்கு தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற இடம் தான் இந்த ஸ்தலம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் திரும்ப நினைப்படுத்துகிறேன். முதலாவது இந்த ஸ்தலம் நோவாவினுடைய பெயரைக்கு ஒப்பானது. இரண்டாவது இந்த ஸ்தலம் ஈசாக்கினுடைய வயல் நிலத்துக்கு ஒப்பானது. மூன்றாவது இந்த சபை யாக்கோபினுடைய அந்த பெத்தேல் என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்திற்கு ஒப்பானது.
வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிற இடம். நான்காவது, புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். அப்போஸ்தலர் நடபடிகளில் 3வது அதிகாரத்துக்கு வருவோம். நான்காவது, இந்த ஸ்தலம் எப்படிப்பட்ட ஸ்தலம் பாருங்க. 13வது வசனத்திலே, அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். 2வது அதிகாரத்தில், பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அந்த ஸ்தலம் தாங்க இந்த ஸ்தலம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. மேல் வீட்டறை ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்களே, அந்த ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம். அப்போ ஒரே வார்த்தையில் இது மேல் வீட்டறை. அப்போஸ்தலர்கள் கூடியிருந்த மேல் வீட்டறை. ஆண்டவர் வாக்கு பண்ணி இருந்தாரு, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்றார். இப்போ எருசலேமில் மேல் வீட்டறையில் காத்திருக்கிறாங்க. அந்த காத்திருக்கிற அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்தார். அக்கினிமயமான நாவுகளினாலே இறங்கி வந்தார். பாருங்க, இதை ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக சொல்லிடலாம். ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மேல் ஊற்றுகிற இடம், உங்க பிள்ளைகள் மீது, உங்க குடும்பத்தின் மீது ஊற்றுகிற இடம் தான் இந்த ஸ்தலம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரமாக உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்படி ஊற்றுகிற இடம்தான், அப்படி தீர்க்க தரிசனம் உரைக்கிற இடம்தான் இந்த ஸ்தலம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மேல் வீட்டறை. அப்போஸ்தலர்கள் கூடியிருந்த மேல் வீட்டறை, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த மேல் வீட்டறை, உன்னதமானவருடைய வல்லமை, உன்னதத்தின் பலன் நிரப்பப்பட்ட இடம்தான் மேல் வீட்டறை. அந்த இடம்தான் இந்த ஸ்தலம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, ஐந்தாவது இந்த ஸ்தலம் எப்படிப்பட்ட ஸ்தலம்னா வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி 5வது அதிகாரத்தில், லூக்கா எழுதின நற்செய்தி 5வது அதிகாரத்தில் 5வது குறிப்பு, இந்த ஸ்தலம் பேதுருனுடைய படகு. இந்த ஸ்தலம் பேதுருனுடைய படகு போன்றது. இந்த சபை பேதுருனுடைய படகை போன்றது. ஆதார வசனத்தை வாசிக்க போகிறோம். 2வது வசனத்தில், அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சரி, இப்போ இயேசு சீமோனுடைய படவில் ஏறுகிறார். அவர் படகுல ஏறி அவர் போதகம் பண்ணுகிறார், ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார். பாருங்க, இந்த சபையும் பேதுருனுடைய அந்த படகு போல, அதாவது கர்த்தர் போதகம் பண்ணுகிற ஒரு இடம் தான் என்னதுங்க. பேதுருக்கு ஒரு படகு இருந்துச்சு. பேதுரு என்ன பண்ணாரு? அவர் ஒரு படகை வச்சிருந்தாரா பேதுருனுடைய படகா. நாமளும் என்ன பண்ணோம்? இந்த ஸ்தலத்தை சபை கூடி வர்றதுக்காக இந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பிரயாசப்பட்டு பேதுருனுடைய படகு மாதிரி ரெடி பண்ணி வச்சோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் ஜனங்கள் எல்லாரும் வந்தாங்க. நீங்கள் எல்லாம் வந்தீங்களா? வந்ததுக்கப்புறம் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர் எழுந்து போதகம் பண்ணுகிறார். இங்கே போதகம் நடக்குதா? கர்த்தர் இங்கே ஆலயத்தில் வர்றாரா? கர்த்தர் இங்கே இருக்கிறாரா? வந்திருக்கிற உங்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணுறாரா? 1வது வசனம் பாருங்க. பின்பு அவர் கெனசரேத்து கடலருகில் நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்டும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். இப்போ நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க, அந்த வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட, ஜெபம் பண்ண, ஆராதிக்க, தொழுது கொள்ள, ஐக்கியப்பட, பேதுரு ஒரு படகை வச்சிருந்த மாதிரி நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இடத்த ரெடி பண்ணணும். ரெடி பண்ண நீங்கள் வந்தீங்க, இங்கே வந்தீங்க. கர்த்தரும் வந்தார். கர்த்தர் வந்தாரா? அவர் பிரசங்கம் பண்ணாரா?
பேதுருடைய படகுல பிரசங்கம் பண்ண மாதிரி நீங்க ஒவ்வொரு முறையும் வர்றப்ப கர்த்தரும் ஒவ்வொரு முறையும் அவர் வர்றாரு. ஆமென். என் நாமத்தினாலே எங்கே 2 பேராவது 3 பேராவது கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் வாசமாய் இருக்கிறேன்றாரு. ஆமென். இங்க 2 பேருக்கு அதிகமான நபர்கள் இங்கே இருக்கிறோம். கர்த்தர் இங்கே வாசமாய் இருக்கிறார். ஆமென். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். அவருடைய நாமத்தை இங்க பிரஸ்தாபப்படுத்துகிறோம். கர்த்தர் சொல்றாரு, நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, கர்த்தர் வந்து அவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். கர்த்தர் தான் உங்களோட பேசுறாரு. கர்த்தருடைய வார்த்தையை தான் நீங்க கேட்குறீங்க. இந்த வார்த்தையை கேட்குற பொழுது என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு 2 ஆசீர்வாதம் கிடக்குது. என்ன ஆசீர்வாதம்? சரி, போதகம் முடிச்ச உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? இப்போ என்ன செய்கிறாரு? நீங்கள் ஆழத்தில் போய் வலையை வீசுங்க அப்படின்றார். 4வது வசனம், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்னார். ஆனால் சீமோன் என்ன சொன்னார்? ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படி வலைய போடுறோம் அப்படின்னார். ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படி வலைய போடுறோம். இப்ப பிரசங்கம் நடக்குது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் தேவையை சந்திப்பார். உன் பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார். உனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பார். உன் வியாதியை சுகமாக்குவார். பதவி உயர்வை தருவார். வேலையில் இருக்க இந்த பிரச்சனையை மாற்றுவார். நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த பாடத்தின்படி உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நாம ஆண்டவரே, நாங்க முழுவதும் பிரயாசப்பட்டுட்டோம், ஒன்னாகப்படலை அப்படின்ற அந்த சூழ்நிலை தான் நாம் இருக்கிறோம். ஆனாலும் என்ன செய்கிறோம்? பேதுரு சொன்ன மாதிரி, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி போறேன். ஆமென். இந்த வார்த்தையை சொன்ன போது பேதுருடைய படகுல மீன் வரல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி போறேன். இப்போ வசனம் வருது, உனக்கு ஆண்டவர் சுகத்தை தருவார். உன் குடும்பத்தில் பிரச்சனையை மாற்றுவார். உனக்கு வீட்டை தருவார், வாகனத்தை தருவார். உன் பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்ற போது உடனே வாகனம் வந்துருச்சா? உடனே வீடு வந்துருச்சா? உடனே கல்யாணம் நடந்துருச்சா? இல்ல. பேதுரு சொன்ன மாதிரி உடைய வார்த்தையின்படியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டவரே, நீங்க எனக்கு செய்வீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு வீட்டை கொடுப்பீங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வாகனத்தை கொடுப்பீங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுப்பீங்க ஆண்டவரே, என் சரீரத்துக்கு சுகத்தை கொடுப்பீங்க ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நம்பிக்கையோடு என் வீட்டுக்கு போறேன் ஆண்டவரே, நம்பிக்கையோடு நான் வேலைக்கு போறேன் ஆண்டவரே, நம்பிக்கையோடு இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு நம்பிக்கையோடு காலி படகத்தான் எடுத்துட்டு போனாரு. நம்பிக்கையோடு வெறும் படகத்தை தான் எடுத்துட்டு போனாரு. அவர் சொன்ன மாதிரியே ஆழத்துல வலைய போட்டாரு. நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு வாரமும் விசுவாசத்தோடு நீங்க வீட்டுக்கு போறீங்க. கர்த்தர் என்னோட பேசினாரு, ஆண்டோட வார்த்தை எனக்கு வந்துச்சு, இந்த வசனத்தின்படி என் குடும்பம் நல்லா இருக்கும், இந்த வசனத்தின்படி என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நாங்கள் நல்லா இருப்போம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், இந்த பிரச்சனையெல்லாம் மாறிடும், இந்த போராட்டமெல்லாம் மாறிடும், இந்த வலையில கட்டாயம் மீன் கிடைக்கும், இந்த படகு கட்டாயம் நிரம்பும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரு, நான் காலியா வெறுங்கையா அப்படியே நான் கடற்கரையில் நின்று இந்த நிலம் மாறி என் படகெல்லாம் நிரம்பும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் அப்படின்னு நம்பிக்கையோடு கூட பேதுரு கடலுக்கு போன மாதிரி நீங்க வீட்டுக்கு போவீங்க, வேலை ஸ்தலத்துக்கு போவீங்க, உங்க வாழ்க்கையினுடைய பகுதிகளுக்கு போவீங்க. என்ன நடக்கும் அப்படின்னா 2 படகு நிரம்புற மாதிரி மீன் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் எப்படி கிடைக்குது? பேதுருக்கு கிடைச்ச மாதிரி உங்க வாழ்க்கையில அந்த நன்மை வரும். நீங்க சொல்லுவீங்க, நான் ஆலயத்துக்கு வந்தேங்க, நான் இந்த பிரச்சனையோடு வந்தேன், ஐயோ நாங்க இந்த சபைக்கு வரும்போது இந்த நிலைமையில இருந்தோம், ஆனா இங்க வந்துதான் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு, இங்க வந்துதான் ஒரு வீட்டை கட்டணும், இங்க வந்துதான் என் பிள்ளைகளுக்கு திருமணத்தை பண்ணி கொடுத்தோம், இங்க வந்துதான் இந்த நன்மை எனக்கு கண்டுச்சு, இங்கதான் நான் சமாதானமே இல்லாம இருந்தேன். என்ன ஒரு வாழ்க்கை, என்னடா ஒரு வாழ்க்கை, இப்படியே தான் இருக்குமா? எனக்கு மட்டுமா? இல்ல எல்லாருக்குமே இப்படியா? அப்படின்னு தான் இருந்தேன். நான் ஒரு காலத்துல சபைக்கே வரமாட்டேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, என்ன விருப்பாது, என்னை கூப்பிடாதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்கன்னு. ஆனா இங்க வந்தேன்,
ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சாரு, என் குடும்பத்தை ஆசீர்வச்சாரு, என் பிள்ளைகளை ஆசீர்வச்சாரு. இன்னைக்கு படகு காலியாக தான் இருக்குது, இன்னும் வலையில மீன் வரல. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். நான் பாரு, நான் போகிறேன் பாரு, கடலுக்கு போகிறேன் பாரு, இந்த பாரு நான் வலையை எடுத்துகிட்டு போகிறேன் பாரு. மற்றவங்களாம் சொல்லுவாங்க, என்ன நீ ராத்திரி முழுவதும் மீனை பிடிச்சா ஒன்று கிடைக்கல, திரும்பி அங்கேயே போய்கிட்டு இருக்கிறியா? ஆமாம் நான் போகிறேன். எதுக்கு நீ போகிற? இல்லை ஆண்டவர் என்னோட பேசியிருக்கிறாரு, இல்லை ஆண்டவர் என்னோட கூட பேசியிருக்கிறாரு. ஆமாம், எதில் இந்த படகுலையா கிடைக்கும், இந்த படகுலையா கிடைக்கும், எதையாவது மாற்றப்பா, எதையாவது சரி பண்ணினான்னு பரவாயில்ல, அப்படியே இருக்கிறியா, அப்படியே பண்றிய. ஆமா ஆமா, ஆண்டவர் என்னோட ஆண்டவர் வார்த்தையை நம்பித்தான் நான் போறேன் அப்படின்னு பேதுரு போனாரு. நடந்தது என்ன? மீன் கிடைச்சிச்சு. மீன் கிடைச்சிச்சு. எதனால கிடைச்சிச்சுன்னா, அந்த படகுல இயேசு வந்து அமர்ந்திருந்தார். அந்த படகுல இயேசு வந்து அமர்ந்திருந்தார். ஆமென் சொல்லுங்க. இதுதான் பேதுருடைய படகு. இதுல நீங்க இருக்கிறீங்க. பேதுரு இருந்த மாதிரி பிரச்சனையோடு கஷ்டத்தோடு, ஆண்டவரே நான் என்ன பண்றது, நான் என்ன பண்ணட்டும், எனக்கு ஒண்ணுமே முடியலையே, நான் ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டுட்டேன்னு, இதை சரி பண்ணவே முடியலையே, இதை சமாளிக்கவே முடியலையே, என்னதான் நான் பண்ணட்டு, இப்படியே இங்கே இருந்துட்டா. ஆண்டவர் வந்தார், படகுல ஏறினார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் வந்தாரு, வந்திருக்கிறாரு, இப்பவும் இன்றைக்கு வந்திருக்கிறாரு. படகுல தான் இருக்கிறோம், சபையில தான் இருக்கிறோம், பிரச்சனையோடு தான் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதா? ஆண்டவர் படகுல இப்ப இருக்கிறாரு, நீங்க இருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தையினாலே உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். படகு நிரம்பும், வலை நிரம்பும், 2 படகு நிரம்பும், 2 படகு நிரம்பும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப நீங்க உங்க பிரச்சனையை பார்த்து சொல்லலாம், ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே இந்த பிரச்சனை மாறிடும். ஆமென் சொல்லுங்க. கை உயர்த்தி சொல்லுவோம் விசுவாசத்தோடு. உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன தேவை, அதை சொல்லுங்க. ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரும். சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு நான் சொன்ன எனக்கு நிறைய வரும், நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க இப்ப சொல்ல போறீங்க ஒரு ஃபெய்த் ஆக்ஷன், ஒரு ஃபெய்த் கன்ஃபெஷன் சொல்ல போறீங்க. பிரச்சனைனா அந்த பிரச்சனையை பார்த்து ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த பிரச்சனை மாறிடுன்னு சொல்லணும். ஒருவேளை உங்களுக்கு தேவை இருக்குதா, ஒரு கார் தேவை, ஒரு வாகனம் தேவை, ஒரு வீடு தேவை, ஒரு ப்ரமோஷன் தேவை, ஒரு பதவி தேவை, ஒரு வேலை தேவையா, அதை நீங்கள் சொல்லும். ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே எனக்கு ஒரு வீடு கிடைக்கும், ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல. பிரச்சனைனா ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு சொல்ல போகிறோம். ரெடியா? கையை தூக்கி ஏதாவது சொல்லுங்க. அப்போ ரெண்டு விதத்தில் சொல்ல போகிறோம். ஒன்று, ஃபர்ஸ்ட் எது பிரச்சனையோ அதை பார்த்து ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே இது சரியாயிரும், இது தீந்துரும் அப்படின்னு சொல்ல போகிறோம். அது வியாதியோ, பிரச்சனையோ, கஷ்டமோ, சண்டையோ, அது என்னவா இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே சரியாயிரும். ஓகேவா? நான் சொன்னதுக்காக நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா அது ஒரு பின் டிராப்பு கூட உங்களுக்கு நன்மை கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. நான் சொன்னதுக்காக நீங்க சொன்னீங்கன்னா ஒரு பின் டிராப் கூட அதுல உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. இருதயத்தில் விசுவாச்சு கர்த்தரை நம்பி ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அப்படின்னு சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன கஷ்டம், என்ன பிரச்சனையோ எல்லாத்தையும் அதை பார்த்து சொல்ல போறீங்க. சொல்ல போறீங்களா? சரிங்களா? ஒரு 2-3 டைம் சொல்ல போறோம். ஓகே, சொல்லுவோமா? ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தை. நான் சொல்றது சொல்லக்கூடாது, உங்க பிரச்சனை என்னவோ அதை சொல்லும். ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும். ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே என் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும். ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே என் சரீரத்தில் தெய்வீக சுகம் வரும். ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே என்னுடைய எல்லா கஷ்டங்களும் போராட்டங்களும் மாறும். கரங்களை தட்டுவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்ப திரும்பவும் சொல்ல போகிறோம். என்ன சொல்வேன்? என்னென்ன ஆசீர்வாதம் எல்லாம் வேணும் அதை சொல்ல போகிறோம். ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே. ஒரு வீடு வேணுமா சொல்லுங்க, எனக்கு வீடு வரும், கர்த்தர் கொடுப்பார். ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி. வேலை இல்லையா, வேலை வேணுமா, கர்த்தர் எனக்கு வேலையை கொடுப்பார், அதை சொல்ல போகிறோம். ஒருவேளை வேலையில் ப்ரமோஷன், பதவி உயர்வு அது வேணுமா, அதை சொல்ல போகிறோம். அல்லது பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தணுமா, அதை சொல்ல போகிறோம். வேறு என்னென்னலாம் உங்களுக்கு தேவை அதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. 2, 3, 4 டைம் நீங்கள் சொல்லுங்க. ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன சொல்லுங்க. சொல்லுவோமா? ஆமென். ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தை
வார்த்தையின்படியே எனக்கு வீடு கிடைக்கும், ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே எனக்கு ஒரு கார் ஆண்டவர் கொடுப்பார், ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு டூ வீலர் ஆண்டவர் கொடுப்பார், ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே என் பிள்ளைக்கு ஆண்டவர் திருமணத்தை நடத்தி வைப்பார், ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே என் பிசினஸ் செழிக்கும், ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாங்க நல்லா இருப்போம், ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாங்க உயர்ந்திருப்போம், ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு குறைவும் இல்லாம நாங்க வாழுவோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு இந்த வார்த்தையை சொல்லிட்டு விசுவாசத்தோடு போனாரு. அவருடைய ஒர்க்கிங் பிளேஸ் எங்கேயோ, அவருடைய இடம் எங்கேயோ அங்க போனாரு. கொஞ்ச நேரத்தில் பிரசங்கத்தை முடித்து ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணதுக்கப்புறம் விசுவாசத்தோடு நீங்கள் வீட்டுக்கு போங்க, வேலை ஸ்தலத்துக்கு போனுங்க, பிஸ்னஸ் பிளேஸுக்கு போங்க, கர்த்தர் எல்லாத்தையும் செய்து கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 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 ஸ்தலம் பாருங்க, பேதுருனுடைய படகு கொப்பானது. சரி, இந்த நன்மைகள் இந்த ஆசீர்வாதத்தோடு இந்த பேதுருனுடைய படகுனுடைய காரியெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது. பக்கத்தில் ஒருவங்க பார்த்து சொல்லுங்க, இன்னும் இருக்குது. இப்போ 2 படகு, வலை நிறைய மீன், இதோட முடிஞ்சிருச்சு தானே? கிடையாது, இன்னும் இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு இன்னும் இருக்குது. என்ன இருக்குது? என்ன இருக்குது? 12 கூட நிறைய மீன் இருந்தது. ஆமாம். கச்சாடியில் திராட்சை ரசம் குறைவுபட்டு இல்லைன்னு பொழுது இல்லை இல்லை இருக்குது. என்ன இருக்குது? திராட்சை ரசம் இருக்குது. அது எப்படி இருக்குது? முந்தின ரசத்தோட அதிக ருசியா இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அப்ப பேதுருனுடைய படகுல 2 மடங்கு ஆசீர்வாதத்தோடு கிடையாது, இன்னும் இருக்குது. ஆமென். இப்ப சொல்றீங்களா? பக்கத்துல உங்களை பார்த்து அப்படி தட்டி சொல்லுங்க, இன்னும் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுங்க. அந்த ஃபீலோட சொல்லுங்க, இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு. என்ன இருக்கு? என்ன இருக்கு சொல்லுங்க. என்னதான் இருக்கு சொல்லுங்க. என்னதான் அப்படி இருக்குது? என்ன இருக்கு தெரியுங்களா? ஆண்டவர் படகுல, அதாவது வலையில மீன் கிடைச்சோன்னே ஃபர்ஸ்ட் பேதுருனுடைய படகு நிறைஞ்சதுக்கு அப்புறம் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி அவங்க படகு வந்ததுக்கு அப்புறம் அதோட முடிஞ்சு. பாப்போமா, சந்திப்போமா, இதான் என்னோட விசிட்டிங் கார்டு, என் நம்பர், கான்டாக்ட் பண்ணுங்க. கிடையாது. லெட்டர் போடுங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்களே, ஊருக்கு போய் லெட்டர் போடுங்க அப்படின்னு வாங்க இல்லையா? என்ன, ஏதோ ஒரு ஃபோன் பண்ணுங்க, ஒரு மெயில் அனுப்புங்க, இந்த வழியா வந்தா வாங்க, வந்து பார்த்துட்டு போங்க. கிடையாது. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? பேதுருவை பார்த்து வாசிக்கலாமா? அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எனக்கு பின்னாடி வா, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். நீ என்னை பின்பற்றி வா, இது முதல் நான் உன்னை என்ன செய்வேன்? மனுஷர்களை பிடிக்கிறவனாக நான் மாற்றி விடுவேன் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. இப்போ பேதுருவை மீன் பிடிக்கிறது மட்டும்தான் என் வேலை, அதுதான் எனக்கு தெரியும், அவ்வளோதான் என் வாழ்க்கை வந்து மீன், படகு, போட்டு, வலை, கடல், தண்ணி, உப்பு, இதோட தான். கிடையாது. ஆண்டவர் இதிலேருந்து வேற லெவலுக்கு, பேதுரு உன்னை நான் வேறு மனிதனாய் மாற்றுகிறேன், உன்னை நீ என்ன செய், என் பின்பற்றி வா, இது முதல் மனிதனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் அப்படின்னார். பேதுரு ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அவர் ஆண்டவரை பின்பற்றி, இயேசுவை பின்பற்றி போகிறார். அதற்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் சபையினுடைய பிரதான மெய்ப்பரா அவர் யார் செய்கிறார்? மாறுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷரை பிடிக்கிறவராக பேதுரு மாறுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் தானே பேதுருவா இருக்கிறீங்க. இதுதானே பேதுருடைய படகா இருக்குது நம்ம சபை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு உங்கள் வாழ்க்கையை 2 படகு மீன் மாதிரி நிரப்பினாரா? அதோடு கூட விட்டுட்டாரா? ஆண்டவர் உங்களை மீன் பிடிக்கிறவர்களாக மாற்றி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த சபையில் உங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துருக்குறாங்களா? மனுஷரை பிடிக்க கற்றுக் கொடுத்துருக்கிறார்களா? மனுஷரை பிடிக்கிற நபர்களை அவங்கள மாற்றி இருக்கிறாரா? ஒரு செல் லீடரை ஆண்டவர் மாற்றி இருக்கிறாரா? அவங்கள ஒரு அம்பாசிடராக மாற்றி இருக்கிறாரா? அவங்கள நீங்கள் மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாறி இருக்கிறீங்களா? ஆத்மாதாயம் செய்கிறவங்களா மாறி இருக்கிறீங்களா? ஏன் அப்படின்னா இது பேதுருடைய படகு.
யாருக்கு? இந்த படகுல இருக்கிறவங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் எனக்கு ஊழியத்துக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு ஊழியம் செய்ய தெரியாது அப்படின்ற உங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து உருவாக்கி நீங்க எத்தனையோ மனுஷர்களை பிடித்து சபையில கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கிறீங்க. இன்னும் மனுஷர்களை பிடிக்க போகிறீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இதுவரைக்கும் நீங்க மீன் பிடிக்கிறவர்களா இருந்து மீனை பிடிச்சிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாறி, ஆமென், அநேகருக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி பிரச்சனைகளையும் போராட்டத்திலையும் கவலையிலையும் கண்ணீரிலையும் வழி எங்கே, வழி இல்லை, விடுதலை எங்கே, விடுதலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிற எல்லாருக்கும் இங்க வாங்க, இங்க உங்களுக்கு விடுதலை இருக்குது, இங்க வாங்க, இங்க உங்களுக்கு சமாதானம் இருக்குது, இங்க வாங்க உங்களுக்கு மீட்பு இருக்குது என்று சொல்லி இயேசு அண்டைக்கு அழைத்து வருகிற மனிதரை பிடிக்கிற நபர்களாய் ஆண்டவர் உங்களை மாற்றி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க இன்னும் அதிகமா ஊழியம் செய்ய ஆரம்பிக்கலாம். கர்த்தருக்காக இன்னும் நீங்க வைராக்கியம் கொண்டு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே பல வருஷமா நீங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், உங்களை வாழ்த்துற உற்சாகப்படுத்துகிறோம். ஆனா இன்னும் தொடர்ந்து நீங்க ஊழியம் செய்யலாம். எனக்கு வயசாயிருச்சு, நான் என்ன பண்றது? கிடையாது. பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கேற்ற பலனை கொடுப்பார், அதுக்கேற்ற பிரகாரமாக உங்களை பயன்படுத்துவார். கர்த்தருடைய பலன் உங்களுக்கு உண்டாகும். நான் வேலை செய்யறேனே கிடையாது, நீங்க வேலை செய்யற இடத்திலேயே ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை ஊழியம் செய்யும்படிக்கு ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இந்த சபை அப்படின்றது நோவாவினுடைய பேழை. ஆமென். இரண்டாவது, இந்த சபை அப்படின்றது ஈசாக்கினுடைய வயல் நிலம். இங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது. நோவானுடைய பேழையில பாதுகாப்பு இருக்கிறது, அழிவுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இரண்டாவது, ஈசாக்கினுடைய வயல் நிலம், இங்கே விளைச்சலும் ஆசீர்வாதம் இருக்கிறது. மூன்றாவது, இது யாக்கோப்பு கண்ட ஏனி பெத்தேல் என்கிற ஸ்தலம், இங்கே வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார். தேவதூதர்களை ஏறுகிறவர்களுக்கு இறங்குவர்களுமாய் உங்களுக்கு அனுப்புகிறார். நான்காவது, இந்த ஸ்தலம் மேல் வீட்டு அறை, இந்த சபை மேல் வீட்டு அறை. இங்கே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களை ஒவ்வொரு முறையும் நிரப்பி உங்களை அனல் உள்ளவர்களாய், ஆவியில உற்சாகம் உள்ளவர்களாய் இந்த சபையானது மேல் வீட்டு அறைக்கு ஒப்பாக உங்களை ஆவியில நிரப்பி வழிநடத்தும். ஐந்தாவது, இந்த சபை பேதுருனுடைய படகு. இங்க 2 படகு, உங்க காலியான படகெல்லாம் 2 படகு மீன்களால் நிரப்பி உங்க வலைகள் எல்லாம் கிழிந்து போகத்தக்கதாக ஆண்டவர் ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை, செல்வ செழிப்புகளை, சுகவாழ்வை, சமாதானத்தை, விடுதலையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அதோடு கூட உங்களை மீன் பிடிக்கிறவர்களிலிருந்து மனுஷர்களை பிடிக்கிறவர்களாகவும் ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கரங்களை தட்டுவோமா? நாம் எழுந்து நிற்போம், ஜெபிக்க போகிறோம்.